அப்போ அந்த மிகவும் ஒரு உன்னதமான பதவிகள், ஒரு உயர் பதவிகள், ஒரு பாக்கியமான பதவிகள் எல்லாம் நாம இவர்களை பார்க்க முடியும். உயர்ந்த நோக்கங்கள் இவர்களிடம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்போம். ரொம்பவும் பர்ஃபெக்ஷன் எல்லா இடத்திலும் இவர்கள் வைத்திருப்பார்கள். திருமண வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லாமல், ஒரு சமாதானம் இல்லாமல், அதன் பிறகு ஒரு தொடர்போ ஒரு காதலோ ஏற்பட்டு அதனால் திருமண வாழ்வை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிறைய பேருக்கு ஏற்படுது. குறிப்பா இதில் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். நிறைய தனுர் ராசிக்காரர்கள், குறிப்பாக பெண்கள், குழந்தையுடன் திருமண வாழ்வுக்காக காத்திருக்கிறார்கள்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இவங்களுடைய பெயரெல்லாம் பார்த்தா இந்த புஷ்பாவதி, புஷ்பா, புஷ்பலதா இந்த மாதிரி எல்லாம் வரும். சினிமாவில் மட்டும்தான் புஷ்பான்னா அது பூ இல்லப்பா, ஃபயர் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் நிஜ வாழ்க்கையிலெல்லாம் பார்த்தோம்னா அதிகமாக பிரச்சனைகளையும் சோகங்களையும் இந்த புஷ்பான்னு பேர் வரக்கூடிய நபர்கள் தான் சந்திக்கிறார்கள். நம்மளுடைய வருமானம் என்னவோ அதற்கேற்றாற் போல் நாம் பிளான் பண்ணணும். இப்போது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தலை குனிவு, கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, நிறைய லவ் ஃபெயிலியர், திருமண வாழ்வில் நிறைய பிரச்சனை, தொடர்புகளால் பிரச்சனை, இது எல்லாமே தனுர் ராசிக்காரர்கள் சந்திக்கிறார்கள். இதையும் தவிர அந்த குருவின் ஒரு கடாட்சம் வரும் பொழுது ஞானம் வரும். அப்போ அந்த ஞானம் வரும்போது இவர்களுக்கு இந்த இச்சைகள், காமம் போன்ற விஷயங்களில் ஈடுபாடு ஏற்படாது. அதாவது